ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் எடுத்துட்டு ஒரு நல்ல 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்புக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, கூடவே கொஞ்சம் எண்ணெய். நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம், அது ரொம்ப நல்லது. இதையெல்லாம் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்குங்க. உங்கள் பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்குங்க. இப்போ விசில் வந்துருச்சு, இறக்கி நான் ஆற வச்சுக்கிறேன். இருக்கட்டும். இந்த பக்கம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது 3 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிக்க வச்சுக்கலாம். அடுத்தது சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காயோட ரா ஸ்மெல், அதாவது அந்த பச்சை வாசமும் போயிடும். நல்லா மஞ்சத்தூளும் வந்து நல்லா வதங்கி இருக்கும். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன். இதையும் போட்டுட்டு பச்சை கருவேப்பிலை ஒரு 2 கொத்து இதையும் போட்டு வதக்கி விட்டுக்குங்க. முதல்லையே கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டோம்னா கருகிடும், அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா அதோட ஃப்ளேவர் வந்து காயில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாம்பார் பொடி சேர்த்த போகிறேன். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஊற்றி இப்போ கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் வந்து காரம், உப்பு, பருப்பு தண்ணியோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசமும் போயிடும், அதுக்காகத்தான். இப்போ இதையெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் தக்காளியும் சேர்த்திக்கலாம். நம்ம 1 டம்ளர் பருப்பு தான் போட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாம்பார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த சாம்பாருக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திட்டோம்னா நம்மளுடைய முட்டைக்கோசு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சுடு சாதத்தில் நெய்யோ தேங்காய் நெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 4 கொதி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா தளன்னு 4 கொதி வந்து அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொதிக்கணும். ஓகே, நம்மளுடைய சாம்பார் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியிருக்கிறேன். மத்தியானம் காய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் ரசம்னு சாப்பிட்டோம்னா லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும், அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.